ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்காரங்க தன்னுடைய லைஃப்பில் எப்போ அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு டாப்பில் போய் உட்காரக்கூடிய கிரகநிலைகள் எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே டாப்பில் போகக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா பொருளாதாரத்துக்கு தான் சொல்கிறோம், சரிங்களா? பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பொருளாதார ரீதியாக எப்போ சார் கடகலக்கணத்துக்காரங்க லைஃப்பில் முன்னேறுவாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன், ராகு, சுக்கிரன், சனி இந்த திசைகள் வராமல் முன்னேறவே முடியாது. இங்கே சார் நீங்கள் சந்திரனுக்கு ஆகாத சுக்கிரன் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அது பொருளாதாரத்தை கொடுக்குமே தவிர உயிர்காரகத்துக்கு தான் பிரச்சனையே தவிர பொருள்காரகத்துக்கு பிரச்சனை கிடையாது. புதன் விரையாதிபதினு எடுக்கக்கூடாது. அது உயிர் விரயத்தை சொல்லக்கூடிய ஒரு புதன் தான். விரையாதிபதி யார்? உயிர் விரயத்தை சொல்லக்கூடிய புதன். பொருளாதார விரயத்தை சொல்லலை. 2 தொழில் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க, அந்த எல்லாமே இந்த புதன் திசையில் இவங்களுக்கு நடக்கும். பாசிட்டிவான சைன். அல்லது சனி திசை வரணும், அல்லது சுக்கிர திசை வரணும். சரி, நம்ம எல்லாமே கேட்போம், சார் ராகு திசை நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். 4மே கொடுக்குமா? 4மே கொடுக்கும். 4மே கொடுக்க வேண்டிய இடத்துல நின்று கொடுக்க வேண்டிய சாரத்தில் இந்த கிரகங்களுக்குள் இப்போ புதன் போய் சனி வீட்டில், சனி போய் சுக்கிரன் வீட்டில், சுக்கிரன் போய் மறுபடியும் புதன் வீட்டில், இப்படி உட்காரணும். இல்லை சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவார். மாறி உட்கார்ந்தால் கொடுப்பனை குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 4ல் ஏதாவது ஒரு கிரகம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமான ஒரு நிலையை காட்டும், டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2, 6, 10 கனெக்டிவிட்டிங்கிறது இந்த லக்னத்துக்கு ஆகாது. 4, 8, 12 தான் மிகப்பெரிய பாசிட்டிவாக தரும். பாருங்கள், கடக லக்னத்துக்கு நிறைய பேர் ஃபாரின் போயிடுவான். 4, 8, 12 மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கைன்னு பேர். அப்போது இந்த 4, 8, 12 தான் வருமானம் இருக்குன்னா இவனுடைய தொழிலே வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் தான் அமையும். ஒன்று வெளிநாடு போயிடுவான், குறைஞ்சபட்சம் அவன் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பக்கத்து ஊருக்காவது வேலைக்கு போவான். நல்லா படித்தவன் என்ன பண்ணுவான்? ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவான். இது கடகலக்கணத்து இயற்கையாகவே நடக்கும். நிறைய கடகலக்கணம் ஃபாரின் போகிற காரணமே இதுதான். அப்போது இந்த திசைகள் வரணும். அப்போ 4 கூடிய திசை யார், 12 கூடிய திசை யார், 8 கூடிய திசை யாருன்னு பாருங்கள். சனி வருவார், புதன் வருவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வருவார். வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது. அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவீர்கள் நம்ம சொல்லலாம். இதில் 2, 6, 10 கூட எந்த கிரகம் கனெக்டிவிட்டி ஆகுதோ, இந்த 3ல் 4 கிரகத்தில் எது கனெக்டிவிட்டி ஆகுதோ அபரிமிதமான பொருளாதாரத்தை கொடுக்கும். இதில் நான் எடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்தை எடுத்துக்குவேன். 12ஆம் அதிபதி தான் மிகப்பெரிய உச்சத்தை தரும். 12ஆம் அதிபதி விரையாதிபதி, நீ என்னையா இப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க. புதன் ராகு சாரத்தில் அல்லது புதன் சனி சாரத்தில் அல்லது புதன் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் இந்த ஜாதகர், அதாவது கடக லக்னத்தை சார்ந்த ஜாதகர் மிகப்பெரிய உச்சநிலையை அடைவார். செய்யக்கூடிய தொழில் 1க்கு மேற்பட்ட தொழிலாக இருக்கும். தப்பி தவறி வெளிநாட்டில் போயிட்டான்னா பிஆர் வாங்கிட்டு செட்டில்மெண்ட் ஆகிடுவார். அப்பேற்பட்ட அருமையான ஒரு கிரக அமைப்பு இந்த கடக லக்னத்துக்கு. ஸோ கடக லக்னத்துக்காரங்க மேலே வரணும்னா புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை, அதே போல் ராகு திசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் 4ல் எதுங்கிறத ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்துக்குங்க. ஆனால் இதில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய டாப்பில் போய் உட்காரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.